Hi guys, இந்த வீடியோவில் நம்ம enhanced for loopனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது ஒன்றும் இல்லை, for each loop அவ்வளோதான். ஓகே, for each loop இந்த iterating ப்ராசஸை வந்து ரொம்ப ஈஸியாக மாற்றுது. நான் உங்களுக்கு கோடில் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி இருக்கிற கோட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன். மெயின் ஃபங்க்ஷன் மட்டும் இருக்குது. ஓகே, இப்போ நான் இங்கே ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போது int num array equal to இங்கே வந்து நான் ஒரு செட் ஆஃப் நம்பர் போட்டுக்கிறேன். ஓகேவா, ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ அந்த அரேயில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணுறேன். int I equal to 0. இந்த ஃபார் லூப் எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 4 4 நம்பர் இருக்குது. அப்போ I less than 4, I ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, யோசிச்சு நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அதில் இருக்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்காகவே. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா சிஸ் அவுட்டில் நம் ஆஃப் ஐன்னு போடணும். கரெக்டாக இப்படி நான் போடுறப்ப எனக்கு அவுட்புட் கிடைக்குமா? இப்போ பாருங்கள் 12 45 67 89 சொல்லி எனக்கு அவுட்புட் கிடைக்குது. இது ரெகுலராக நம்ம பண்ணுற விஷயம். ஆனால் எப்போ நம்ம அரேவை யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி கஷ்டமாக நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஃபார் லூப் யூஸ் பண்ண முடிஞ்சா, லைக் நமக்கு என்ன வேணும், அரேயில் இருக்கிற எல்லா நம்பரும் பிரிண்ட் ஆகணும், அவ்வளோதானே. இந்த ஃபார் லூப்புக்கு பதிலாக இப்போ நம்ம இதோட அட்வான்ஸ்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பாருங்கள், அதே ஃபார் தான், அதே ஃபார் கீவேர்டு தான் போட போகிறீங்க. ஆனால் இந்த உள்ளே நீங்கள் போட போகிற விஷயங்கள் தான் மாறப்போகுது. ஓகே, இங்கே நான் வந்து ஒரு வேரியபிள், இங்கே நம்மளோட இன்டிஜர், இது எல்லாமே என்னது, இன்டிஜர் நம்பர். கரெக்டாக நம்மளோட அரேவே என்ன அரே, இன்டிஜர் அரே. அப்போது அதுக்கு உள்ளே இருக்கிற எல்லா வேல்யூமே இன்டிஜர் நம்பர். இந்த இடத்துல நான் இன்ட் ஏதோ ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்ட் வேர்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்ட் வேர்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் கோலன் வைக்கிறேன். கோலன் வச்சு அரேயோட நேம் என்ன, நம். ஸோ அரேயோட நேமை நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல சிஸ் அவுட் வேர்னு நான் போடுறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரன் ஆகிற லூப்புக்கும் அதே அவுட்புட் வருது, செகண்ட் ரன் ஆகிற லூப்புக்கும் அதே அவுட்புட் வருது. நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபார் ஈச் லூப், அதாவது என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த நம் அப்படின்றது இந்த அரே. கரெக்டாக இந்த அரேக்குள்ளே 12 45 67 89ன்னு சொல்லிட்டு 4 நம்பர் இருக்குது. இப்போது இந்த ஃபார் ஈச் லூப் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 4 இருக்குது, 4 நம்பர் இருக்குது. அப்போது டிஃபால்ட்டாகவே இந்த ஃபார் ஈச் லூப் 4 தடவை ரன் ஆயிரும். ஃபஸ்ட் டைம் ரன் ஆகிறப்ப இந்த வேர்க்குள்ளே ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரை ஸ்டோர் பண்ணும். வேர் ஈக்குவல் டு 12ன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிக்கும். அப்போ நான் வேரை பிரிண்ட் பண்ணுறப்ப எனக்கு அவுட்புட்டில் 12 பிரிண்ட் ஆகுது. ரெண்டாவது தடவை அதுவாகவே ரன் ஆகும். மொத்தம் 4 நம்பர் இருக்குது, அதுவாகவே ரெண்டாவது தடவை ரன் ஆகும். ரெண்டாவது தடவை ரன் ஆகிறப்ப வேர் 12க்கு பதிலாக இங்கே 45 போயிடும். ஓகே, திரும்ப மூணாவது தடவை ரன் ஆகும். மூணாவது தடவை ரன் ஆகிறப்ப இந்த இடத்துல வேருக்கு பதில் வேரில் 45க்கு பதிலாக 67 போயிடும். அடுத்து 89 போகும். ஸோ இதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இந்த லூப் ரன் ஆகும். ஒவ்வொரு டைமும் வேர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்பர் 12, அடுத்த டைம் வேர் ஈக்குவல் டு செகண்ட் நம்பர், அடுத்த டைம் வேர் ஈக்குவல் டு தேர்ட் நம்பர், அடுத்த டைம் வேர் ஈக்குவல் டு 89. ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த லூப் ரன் ஆகும். எத்தனை டைம் ரன் ஆகும், 1 2 3 4. ஒவ்வொரு டைம் ரன் ஆகிறப்ப இந்த வேரோட வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து இங்கே வந்து நமக்கு வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம பெருசாக நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம தேவைப்படுற இடங்களில் எப்போல்லாம் அரே கூட ஒர்க் பண்ணுறோமோ அப்போ மட்டும், ஓகே, எப்போல்லாம் அரே கூட ஒர்க் பண்ணுறோமோ அப்போ மட்டும் நம்ம இந்த என்ஹான்ஸ்டு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ரிங் கூடயும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்கோடையும் ஒர்க் ஆகும். இப்போ கவனிங்க, இன்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரிங் அரே கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்கிற டைப் எல்லாமே ஸ்ட்ரிங்கு. கரெக்டாக அப்போ நான் இந்த இடத்துல இன்ட்டுக்கு பதிலாக ஸ்ட்ரிங் போடணும். ஸ்ட்ரிங் அரேவோட நேம் என்ன, டம் போடுறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்ப 1 2 பிரிண்ட் ஆகுது. இந்த வேரில் ஃபஸ்ட்டு 1 ஸ்டோர் ஆகும்,
அடுத்து இந்த வேரில் 2 ஸ்டோர் ஆகும், அவுட்புட்டில் 1 டோன் பிரிண்ட் ஆகுது. ஓகே, இவ்வளோ தான் ஃபார் ஈச் லூப். See you next video. Bye bye.